அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு அடுத்தடுத்து சந்தித்த தடுமாற்றம், ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில். அதற்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து சனியுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்பராசியில். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க. இந்த கிரக அமைப்பு என்பது, இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது. பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிக பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதாவது மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு. எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள், தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் அவர் மிக வலுவாக ரிஷபராசியில் அமரப்போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த 30 நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில்
மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக அமைகின்றன. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவரின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 6ல் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி 6ல் இருப்பது மட்டுமல்லாது அவருடன் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இறைகின்றன. ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் 6ல் இணைவது மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நல்லதொரு மாற்றத்தை அடுத்த 30 நாட்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே செலவு அதிகரித்தாலும் கூட வரவை உயர்த்துவதற்கான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. சில நேரங்களில் விரய செலவுகளும் பண விரயத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கடனுக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையோ கடனுக்கு தள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமோ ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதி சனி, சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது வீண் செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உற்சாகத்தை மேலிழுத்த கொடுத்த வகையில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. உற்சாகம் அதிகரிப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் ஆர்வத்துடன் செய்யலாம். தொழில்துறை, வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறதுங்க. புதிய தயாரிப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் முழுவதுமே பெரும்பாலும் நல்ல பல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பாராத அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏமாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ல் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்த்தி அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.